Hello my dear students, welcome back to the channel. Exercise 9.1 like question number 2. A tree breaks due to storm and a broken part bends so that top of the tree touches the ground, making an angle 30 with it. The distance between foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்து உடஞ்சி கீழே விழுந்துருது. அந்த உடஞ்ச பார்ட் வந்து அந்த பாட்டம் ஆஃப் த ட்ரீ வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. இதுதான் ஒரு ட்ரீ இங்கே இருக்குது. இதுதான் வந்து ட்ரீயோட பாட்டம். இந்த ட்ரீ வந்து பாதியிலேயே உடஞ்சி கீழே வந்து இப்படி விழுந்துருது. ஸோ கீழே வந்து இந்த பாட்டமை டச் பண்ணிடுது, இந்த கிரவுண்டில் டச் பண்ணுது. கிரவுண்டில் டச் பண்ணும்போது 30 டிகிரி ஆங்கிள் இது கிரியேட் பண்ணுது. அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த ட்ரீ, இதுதான் ஃபுட் ஆஃப் த ட்ரீ இல்லையா, அதுல இருந்து வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட், எங்க டாப் வந்து இங்க டச் பண்ணத கிரவுண்ட், ஏன்னா ஸ்ட்ரைட்டா இருக்க ட்ரீ பாதியில உடஞ்சி இங்க வந்து டச் ஆகுது. இது வந்து 8 மீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. டோட்டல் ஹைட்னும் போது இந்த பார்ட்டு பிளஸ் இதுவும் சேர்ந்தது தான் டோட்டல் ஹைட். ஏன்னா இது பாதியிலே பிரேக் ஆகி உடஞ்சி விழுந்துருது. ஸோ அதனால இந்த ஹைட் கால்குலேட் பண்ணணும். நமக்கு இந்த ஹைபோட்டன்யூஸ் இதுவும் என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ நான் இந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணிக்கிறேன் ஏபிசி. டோட்டல் ஹைட் வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த இப்போ நமக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு இதுதான் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரைட் ட்ரையாங்கிள் இருந்தால் தான் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ண முடியும். ஆங்கிள் 30, ஹைபோட்டன்யூஸ் ஏசி கால்குலேட் பண்ணணும், ஏபிங்கிற ஹைட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 8 மீட்டர். ஸோ பேஸையும் இந்த ஆங்கிளோட பேஸும் இது வந்து ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்டையும் ரிலேட் பண்ணுற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ tan தீட்டா. tan தீட்டா வந்து தீட்டாவோட வேல்யூ tan 30 ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஹெச் பேஸ் 8 மீட்டர். ஸோ tan 30யோட வேல்யூ நமக்கு 1/√3 ஈக்குவல் டு h/8. எனக்கு h தான் வேணும். ஸோ நம்ம 8 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் அது நியூமரேட்டரில் போயிடும். 8/√3 ஈக்குவல் டு h. ஸோ ஹெச்சோட வேல்யூ 8/√3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம பர்பெண்டிகுலர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஹைபோட்டன்யூஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் ஏசி வேணும். ஸோ ஹைபோட்டன்யூஸ் வேணும்னா பேஸு ஹைபோட்டன்யூஸ்க்கு ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வந்து காஸ். டு ஃபைண்ட் ஏசி, அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent பை ஹைபோட்டன்யூஸ். தீட்டாவோட வேல்யூ 30, cos 30 ஈக்குவல் டு தீட்டாக்கு adjacent 8 மீட்டர். ஹைபோட்டன்யூஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏசி அப்படியே வச்சுக்கலாம். cos 30யோட வேல்யூ √3/2 டு 8 டிவைடட் பை ஏசி. ஏசி மட்டும்தான் வேணும். ஸோ ஏசியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு √3/2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி 8 இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா 2/√3. ஸோ இங்கே வந்து நமக்கு 16/√3 இருக்கு. அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து என்னன்னா ஏபி பிளஸ் ஏசி தான் டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஏபி வந்து நமக்கு ஹெச் ஹைட் 8/√3 பிளஸ் 16/√3. இப்போ 8/√3 16/√3 இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு. √3 அப்படியே வச்சுக்கலாம். 8 + 16 24. இங்க டினாமினேட்டர் வந்து இரேஷனல் நம்பரா இருக்கு. ஸோ ரேஷனலைஸ் பண்ணும்போது 20/√3 இன்டூ √3/√3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 24√3 டிவைடட் பை 3. ஸோ இதை கட் பண்ணும்போது 1 3s are 3, 8 3s are 24. ஸோ ஆன்சர் 8 × √3 தான் டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ.